இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் மட்டும்தான் இந்த வீடியோ. கல்யாணம் ஆகி நீங்கள் ஷாப்பிங் மால் உங்கள் ஒய்ஃபை கூட்டு போயிட்டீங்களா, உங்கள் தலையத்தை மாற்றவே முடியாது. வளவள கொலவலன்னு பேசாமல் டேரெக்டாக கண்டென்ட்க்கு வரான்னு கேட்டால் நான் வந்துட்டேன். என்னோட ஸ்டோரி நான் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நான் தான் ஷாப்பிங் மாலில் சுற்றி பார்க்க போனேன். சுற்றி பார்க்க போகிறது சும்மா இல்லை, சும்மா பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கதான். சரி மேரேஜ் ஆயிடுச்சு, ஒய்ஃபையும் கூட்டு போகலாம், ஏன்னா 3 ஃப்ளோரில் எல்லா பொருள் வச்சுக்காங்க, கூட்டு போய் சுற்றி காட்டலாம். வேற எங்கேயாவது போனால் செலவாகும், ஷாப்பிங் மால் கூட்டு போனால் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கின மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் கூட்டு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃபோட ஷாப்பிங் பண்ணுறப்ப நல்லா ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பொருள் எடுக்க, அவங்க எடுக்க, நான் எடுக்க, அப்படி மாற்றி எடுக்க கொஞ்சம் காமெடியாக போச்சு. நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு புது புது பொருள் இருந்துச்சு, சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சுற்றி பார்த்து பில் கவுண்ட்டுக்கு வந்தீங்கன்னா 3000 4000 மேலே தான் உங்கள் பில் அமௌண்ட் இருக்கும். புதுசாக மேரேஜ் பண்ணனால அவங்க கேட்குறத நீங்கள் வாங்கி கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. எடுக்கிற பொருள்லாம் எடுத்துக்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி 7000 6000 கண்டிப்பாக வந்துடும். அடுத்தடுத்த டைம் தான் உங்களுக்கு 1000 ரூபா டிக்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அது எப்படி டிக்ரீஸ் ஆகும்? போதும், இது தேவையில்லாத பொருள், இது தேவையில்லாத பொருள், தேவையான பொருள் மட்டும் வாங்கு அப்படின்னு சொல்லி நீங்களா வற்புறுத்தி பிடிங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை தெரியும். புதுசாக கல்யாணம் ஆகி நம்ம குடும்பத்துக்கு வரும்போது நம்ம சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. இப்போ கூட ஷாப்பிங் வந்தது வேற எதுக்குமே இல்லை, தம்பிக்கு ஒரு டெடிபேர் சோப்பு வாங்கணும்னு தான் சொல்லி கூப்பிட்டு வந்தா. இப்போ என்னென்ன பர்ச்சேஸ் போயிட்டு இருக்குன்னு நல்லா பாருங்க. அந்த டெடிபேர் சோப்பு ஒன்லி 150 ரூபா தான். ஆனால் பில் அமௌண்ட் என்னமோ 1000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. 1000 ரூபாய்க்கு இவ்வளோ பேசுன்னு கேட்டால் இந்த வாரத்திலே 2வது டைம் ஷாப்பிங் இது. அப்படி அந்த இடத்துல விலை அதிகமாக வச்சு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் விலையே அதிகமாக இல்லை. நம்ம சாதாரணமாக வாங்கின மல்லிகை கடையை விட கம்மியாக தான் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாத்தையும் வாங்க தூண்டுது. தேவைப்பட்ட பொருள் தான் வாங்க போகிறோம்னா தேவையில்லாத பொருளையும் சேர்த்து வாங்குறதுக்கு ஆசையை தூண்டுறாங்க முன்னாடி வச்சு. நான் தான் எதுவும் ஆசைப்பட மாட்டேன்ல, நான் எதுக்கு பயப்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக போகிறவங்க அது தைரியமாக சொல்லிக்கலாம். ஃபேமிலியோட போகிறவங்க கண்டிப்பாக அதை சொல்லவே முடியாது. நீங்கள் சொல்லி வேணுமா ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரும்போது 4000 ரூபா கொடுத்துட்டு தான் வருவீங்க. நான் நிறைய டைம் போயிருக்கேன், ஒரு பில்லு கூட 1000 ரூபாய்க்கு கீழே வந்ததே கிடையாது. எல்லா பில்லுமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் வந்திருக்கு. இந்த வீடியோல கூட பாருங்க, ஒவ்வொரு பொருளை எடுத்து அவட்ட காமிச்சிட்டு ரிட்டர்ன் தான் வச்சுட்டு இருக்கேன். நான் வேடிக்கை பார்க்க தான் வந்தேன், ஆனா அவ ஏதோ பிளான்ல வந்திருக்கா. இங்க இருக்கிற பொருள்லாம் கம்மியான விலை தான், எனக்கு எல்லாமே வாங்கித்தான்னு சொல்லுவா. நான் அவட்ட என்ன சொல்லுவேன்னா, நீ பக்கத்துல இருக்க மளிகை கடையில எத்தனை பொருள் வேணுமோ வாங்கிக்க, ஆனா வாங்குறது மேக்ஸிமம் 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே யாரும் வாங்குறதே கிடையாது. பக்கத்துல இருக்கிற மளிகை பொருள் டெய்லி 100 ரூபா போயிட்டு போட்டோம், ஒரு வாரத்துக்கு 600 ரூபா போயிட்டு போட்டுமே. ஆனா இங்க வந்தா ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா செலவாகுது. தேவையில்லாத பொருளாக வாங்குறோம். நீங்க என்ன நினைப்பீங்க, உங்க ஒய்ஃபு சமைக்கிறதான பொருள் வாங்குறாங்க, நீங்க எதுக்கு அவங்களை திட்டிட்டு இருக்கீங்க? சமையல் பொருள் கூட நீங்க செலவு பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா, லாஸ்ட்ல ஒரு வீடியோ கிளிப் நான் ஆட் பண்றேன், எத்தனை பொருள் வேஸ்ட் ஆகிக்கும் மட்டும் பாருங்க. அதை பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மார்ட்டுக்கே நீங்க போக மாட்டீங்க. என்னோட சேலரி வெறும் 14000 தாங்க, அதுவே இது 7000 ரூபாய் இதுலயே போயிருது. மிச்ச காசை வச்சுதான் வேற பொழப்பே ஓட்ட வேண்டியதா இருக்கு. மளிகை கடையை விட இங்கதான் ரேட்டு கம்மியா இருக்கு, இந்த இடத்துல நான் வாங்குவேன் ஒத்த காலில் நின்றீங்கன்னா ஃபிளிப்கார்ட் கிராசரியில் போய் செக் பண்ணி பாருங்க. அங்கே இருக்க ரேட்டு தான் இங்கேயும் இருக்குது, சேம், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். நான் செக் பண்ணிட்டேன். அதுலேயும் ஆர்டர் பண்ணுறப்ப ஒரு லிஸ்ட் எழுதி வாங்கிக்கோங்க. இது என்ன விஷயத்துக்காண்டி தேவைப்படுது, எதுக்காக தேவைப்படுது, என்ன குழம்புல போட போகிற அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்கள் பணத்தை ரொம்ப மிச்சம் பண்ணலாம். இவ்வளோ அடம்பிடிச்சு பேசுறதுன்னா டிமார்ட்டில் எவ்வளோ பணம் நான் செலவு பண்ணியிருப்பேன்னு மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் டிமார்ட்டில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இப்போ பேக்ரவுண்ட்லேயே பாருங்க, எத்தனை பொருள் அந்த கட்ட வண்டிக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை, எடுக்கவா வேணாண்டு எடுத்து டக்குன்னு உள்ள போட்டுட்டே இருக்கா. பில் பேப்பர்ன்றது நான் தானே. இவ்வளோ பொருள் தேடி வாங்குறதுல அவங்க என்ன பண்ண போறாங்க? செவ்வாய்க்கிழமை சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பார், ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ், 2 நாள் ரசம், இதுலயே தெரியாதா அன்னைக்கு வாரமே முடிஞ்சிச்சு. டிமார்ட்ல பிடிச்ச எனக்கு 2 விஷயம், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்பிரி டேட்டுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி பை 1 get 1 ஆஃபர் போடுவாங்க, அந்த ஒரு விஷயம். இன்னொன்று ஐஸ்கிரீம் பாப்கார்ன் 15 ரூபால தராங்க. இந்த 2 விஷயத்துக்காண்டி மட்டும் தான் என் மூஞ்சி தொங்க போட்டு என் ஒய்ஃப் கூப்பிட டிமார்ட் போயிட்டு இருக்கேன். நீங்க யாரெல்லாம் டிமார்ட் போகலாம்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா, நீங்க கண்டிப்பா போகலாம். உங்க ஒய்ஃப் நீங்க சொன்ன பேச்சு கேட்பாங்களா? கண்டிப்பா நீங்க போகலாம். மற்ற யாருமே போனீங்கன்னா உங்களுக்கு செலவு தான் அதிகமாக வரும். வேஸ்டான சாம்பிள் போட்டோஸ்லாம் நான் காட்டுறேன், அதை பாருங்க. நிறைய பேக் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும், நிறைய பேக் ஓப்பன் பண்ணி ரீயூஸ் பண்ணாமல் இருக்கும். எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாருன்னு எனக்கே தெரியல.